ஏசாயா 28:22 உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்க்கையில் கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அல்லவா? அப்படியானால் நீங்கள் இந்த சூழ்நிலையில் ஒன்று செய்துவிடக்கூடாது. உங்கள் கட்டுகள் பலத்து போய்விடக்கூடாது. ஆகவே பரியாசம் பண்ணுதலை ஒழித்து விடுங்கள். பரியாசம் பண்ணுதலை ஒழித்து விடுங்கள் என்று கர்த்தரின் நாளில் கற்றுக் கொடுக்கிறார், உங்களுக்கு சொல்லுகிறார். எப்பயுமே பரியாசம் பண்றதை விட்டுறணும். கட்டுகள் இருக்குதோ இல்லையோ, பரியாச உதடுகளை தேவன் மெய்யாகவே வெறுக்கிறார் அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள் என்றால் மற்ற நேரம் நடையை காத்துக்கொள்ள அவசியம் இல்லையா? அவசியம்தான். ஆனா தேவாலயத்துக்கு போறப்போ ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பா. ஆலயத்துக்கு போற, ஆலயத்தில் போய் இச்சையோடு பெண்களை பார்க்கறதுக்குன்னு போய் உட்காராத. சர்ச்சில் எதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து சும்மா வேடிக்கை பண்றதுக்கும் பரியாசம் பண்றதுக்கு போகாத. ஆலயத்துக்கு போகும்போது, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கோ. துன்மார்க்கமாக ஆலயத்துக்கு போக்குவரவு பண்ணினால் அந்தோ வேதனைகள் காத்திருக்குமே, அது நமக்கு வேண்டாம். ஓகே, இங்கு வேதம் சொல்லுகிறது உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு. எனக்கு ஒரு கட்டும் இல்லை பிரதர். பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் எனக்கு விரோதமாக எதுவும் இல்லையே. ஏதாயிலும் சிறு நோய் நொடி இருக்கிறதா? ஆமா, நோய் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லக்கூடும். இந்த ஒரு குறிப்பிட்ட நோய் தான் இருக்குது, இந்த ஒரு குறிப்பிட்ட நோய் தான் இருக்குது. அது என்ன? ஒருவேளை பலவீனத்தினாலே கட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீயை மீட்பர் இயேசு ஒரு நாள் விடுதலை செய்யவில்லையா? ஏதோ ஒரு சுகவீனம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்றால் கூட, ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு இருக்கிறது. இப்படி யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு எல்லையில் நமக்கு தேவ ஒத்தாசை தேவை. அந்த பிரச்சனை பெரிதாகாதபடிக்கு நீங்கள் எதிர்நோக்கி நிற்கிறதும் உங்கள் மனம் கலங்கிறதுமான அந்த பிரச்சனை பெரிதாகாதபடிக்கு, அதாவது கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு, பொருளாதார நெருக்கடி என்னும் கட்டு பலத்து போகாதபடிக்கு, நோய் என்னும் சுகவீனம் உங்களுக்கு பெருகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். வேண்டாம், பரியாசத்தை விடுங்க. பரியாசம் பண்ணுனா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் பலத்து போகும், பெருகும், ரொம்ப ஓவர் டைட் பண்ணிடும் உங்களை. ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, ஏன் தான் கர்த்தர் என்னை உண்டாக்குனாரோ அப்படி சொல்லி வருவீங்க. கர்த்தர் முன்னமே இப்ப அதை அறிந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றார். வேண்டாம் புள்ள, பரியாசம் வேண்டாம். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகள் சில ஊழியர்களையோ அல்லது ஏதோ ஒரு பிற மனிதரையோ அரசியல் தலைவர்களையோ தன்னுடைய பிள்ளை விமர்சித்து கேலி பண்ணுகிற பொழுது, மிமிக்ரை பண்றோம்னு சொல்லி கேலி பண்ணுகிறதோ பண்ணும்போது பெற்றோர் பார்த்து அதை சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிற சிலர் இருக்கிறாங்க. டோன்ட் டூ தட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக நீ எழுதியிருக்க. ஜனத்துல உயர்ந்திருக்கிறவர்களை, தலைவர்களா இருக்கிறவர்களுக்கு விரோதமா தீது சொல்லக்கூடாது. அந்த தலைவர் இப்படி செய்யறாரு அல்லது அந்த ஊழியக்காரர் இப்படி செய்யறாரு, அவங்க இப்படி செய்யறாங்க, அந்த தேச தலைவர் இப்படி பண்றாங்க, இந்த தேச தலைவர் இப்படி பண்றாங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. அதிகாரங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டால் அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அதனால தலைவர்களை குறித்து
பரியாசம் பண்றத சின்ன பிராயத்திலேருந்தே களை எடுத்துறணும். பிள்ளைகிட்ட இருந்து அவங்க வளர்ந்து வரும்போது அவங்க சொல்ற பரியாச வார்த்தைகளுக்கு சிரிச்சு சந்தோஷப்பட்டு ஓகே பண்ணக்கூடாது. வேதாகமத்திலே எண்ணாமம் 12ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, மோசே ஒரு காரியத்தை செய்தார். அந்த காரியத்தை செய்த உடனே எண்ணாமம் 12:2 படிச்சு பாருங்க. மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, மோசே கொண்டுதான் தேவன் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசலையா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு வார்த்தையை தேவன் கேட்டார், கர்த்தர் கேட்டார். உடனே 3 பேர் வாங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடின்னு சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் அவர்களோடு பேசினார். யாத்திராம 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 20, 21, 22 படிச்சு பாருங்க. மிரியாமும் ஒரு தீர்க்கதரிசினி. She was a prophetess. ஒரு தீர்க்கதரிசினி. ஓகே. ஆனா அவங்க கையினால செங்கடல கர்த்தர் பிளக்கல. புரிஞ்சுக்கிடுங்க. செங்கடல் பிளந்ததுக்கு அப்புறம் மற்ற அநேக பெண்களோடு கூட சேர்ந்து மிரியாமும் கர்த்தரை பாடி துதித்தாங்க. குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். அவங்க தான் அந்த பாட்டு பாடுறாங்க. அன்னைக்கு சந்தோஷம். ஆனா ஒரு அதே மோசே ஒரு சூழ்நிலையில நடந்து கடந்து செல்லுகிற பொழுது அவ்வளவுதான், உடனே டக்குன்னு கணித்து அவர்கள் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. மோசே, நீர் இதை செய்யறது சரியில்லை, நீர் எவ்வளோ நல்ல முதிர்ந்தவர், கர்த்தரோடு வளர்கிறவர், கர்த்தர்ட்ட பேசி இதை செஞ்சிருக்கலாம், ஏன் இப்படி செய்தப்பா அப்படின்னு ஆரோனும் மிரியாமும் நேரம் கேட்டிருக்கலாம். மோசையோடு மட்டும்தான் இருந்து கர்த்தர் பேசினாரான்னு சொல்ற அந்த வார்த்தை தான் பாருங்க கர்த்தர் இரிட்டேட் பண்ணுது. அப்ப நம்ம எந்த வார்த்தைகளினால் என்ன விதத்துல பரியாசம் பண்றோம், அது கர்த்தரை ஊன் பண்ணுதுன்னு தெரியாது. அப்ப நீங்க ஒன்று செய்யுங்க, நல்ல ஏராளமான ஜனங்களுக்கு பிரயோஜனமா நின்று ஓடிட்டு இருக்கிறவங்கள பரியாசம் பண்ணாதீங்க. எந்த எல்லையில பரியாசத்தை இதுவரை செய்தீங்களோ அதை உட்கார்ந்து ஒரு சிறு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு கர்த்தர் சமூகத்தில் ஒன்றொன்றா அறிக்கை செய்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். இது முதற்கொண்டு ஒரு நல்ல ஒரு தீர்மானம். இல்லை, மேல் அதிகாரத்தில் உள்ளவர்களையோ எளியவர்களையோ யாரையும் நான் பரியாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாள் கர்த்தர் உங்களை விடுதலை பண்ண விரும்புகிறார். உங்கள் கட்டுகள் பலத்து போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் யாரிடத்திலிருந்து சகாயம் பெற வேண்டுமோ அவர்களே கூட நீங்கள் சில நேரம் பரிகசித்துக் கொண்டிருப்பீர்கள். கட்டுகளில் இருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் தடுத்து ஓட பிசாசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய கரங்களில் உங்களை ஒப்புக் கொடுங்க.